அரண்மனைக்கு சென்று அண்ணனையும் தங்கியும் சந்தித்து வருகிறது. இவ்வளவு கால தாமதமா அவர் வருவார் என்று வழிமொழி வைத்து காத்துக் கொண்டிருந்தீங்க. சரி சரி உன்ன சற்று அப்படி பாக்குறீங்க. என் மைத்துனரா நீங்க? மைத்துனர்தான். என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியவில்லையே. சின்ன வயசுல பார்த்தது பேசணும். வெளிநாட்டுக்கு போனீங்களோ இல்லையோ மட மட மடன்னு வளர்ந்துட்டு இருக்கிறீங்களே. ஏன் நீ சின்ன வயசுல பாத்துக்க இன்னும் அப்படியே இருக்குமா? பால் மாட்டாங்களா? ஆமா ஆமா சின்ன வயசுல பார்த்தது பேரு இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற நீ அயல்நாட்டு பட்டப்படி தானே? அயல்நாடு சென்னை அண்ணி அயல்நாடு சென்றேன். அனைத்து படிப்பும் வெகு சிரமம் முடிச்சிட்டேன். நீ எந்த ஒரு குறையும் இல்லை அண்ணி. ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கிறப்ப? எனக்கு ரொம்ப பசிக்குது அண்ணி. இந்த அண்ணி இருக்குமா நீ பசின்னு சொல்லலாமா? என்ன உங்களுக்காக அறுசுவை உணவு நான் சூடா தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். அண்ணி எனக்காக அறுசுவையான ஒண்ணு செய்து வச்சிருக்கீங்களா? ஆமாப்பா. நீ சாப்பிட்டீங்களா? எனக்காக காத்து கொண்டிருந்தா ஒரு சேர்ந்து சாப்பிடலாம். இலைய வச்சிருக்கிற பாருங்க. அண்ணி சாதம் வச்சுக்கீங்க. கொஞ்சமாவே கொஞ்சமாவே ஏன்பா வேணா நீ அரைச்சு மட்டும் வச்சிருக்க பாருங்க. ஐயோ வாய் ப்ராப்ளம் வேணாது அண்ணி வேணா அண்ணி வறுத்து மீன் முள்ளுலாம் உண்மையில சொல்றேன். நீ அறுசுவையான உணவு சத்தியமா சொல்றேன். இது போல சாப்பாடை இதுவரையில சாப்பிட்டதே கிடையாது. அப்படியே அண்ணி. நான் வெளிநாட்டுல ஓட்டல சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு. அப்படியேப்பா என் நாக்குக்கு மீண்டும் உயிர் வந்ததுன்னா அது இல்லைக்கா. அதுவும் நீங்க செஞ்சு வச்சு சாப்பாடுலாம் சாப்பிடுறதான் இந்த நாக்குக்கே உயிர் வந்தது. சரி அண்ணி பசின்னு வந்து நீ சாப்பாடு போட்டீங்க அண்ணி. இப்ப எனக்கு தூக்கம் வருது அண்ணி. தூக்கம் வருதுன்னா ஓட்டமா ஓடி வந்து அண்ணி மடி மீது தலை வைத்து கண்டு மடிமீதா அண்ணி போது நிறுத்துங்க அண்ணி. நான் சின்ன சிறு குழந்தையா இருந்தேன் அப்ப மடி மேல படுத்த தவறு கிடையாது. இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? வளர்ந்து வாலிபனா திருமண வயசுல இருக்கிறேன். இப்ப மடி மேல படு சொல்றீங்க. வேணாம் வேணாம் நான் கீழே பத்துக்கிறேன். என்னப்பா வயசு ஆகுது உனக்கு? என்னையா எனக்கு 23 வயசு 7 மாசம் ஆகுது அண்ணி. 23 வயசு 7 மாசம் ஆகுது. 16 நாள். உனக்கு ஒன்னும் 80 வயசு ஆனாலும் அதை கூட சொல்லிடலாம். ஏன்னா டைம் கூட சொல்லிட்டேன்னா கரெக்டா இருக்கும். சொல்றேன். என்னுடைய மைசூர் வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்து புள்ளி விவரங்களை கரெக்டா சொல்லுவாரு. ஆமா அண்ணி. அப்படி இருக்கப்படுது 23 வயசு ஆனாலும் இத பாருங்க உங்களுக்கு இன்னும் 80 வயசு ஆனா கூட நீங்க எனக்கு குழந்தை தான், உங்களுக்கு நான் அம்மா தான். அப்படி இருக்கப்படுது என்னுடைய மனைவி தவறான எண்ணங்கள் கிடையாது அண்ணி. பிள்ளையாகத்தான் இது வரைக்கும் ஓ மனசும் தவறான எண்ணம் கிடையாது. ஏன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா ஊர் உலகத்துல நினைச்சாதான் எனக்கு மனசு கஷ்டமாகுது. பட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் ஏன் அவங்க அண்ணி மணி மேல பத்துக்கிறான், அவங்க என்ன இருக்கும் ஏதான் இருக்குன்னு சந்தேகமா பாப்பாங்க, சந்தேகமா பேசுவாங்க. அதனாலதான் வேணாம் சொல்றேன். அப்படி நம்ம பேசுவாங்க. ஆமா நீ நான் என்ன சொல்ல வரேன்னா ஊர் உலகத்தை விட்டுருக்கேன். ஊர் உலகம் 1000 பேசும். ஊர் உலக குறை சொல்றதுக்குன்னே இருக்குங்க. ஆமா நீ ஊர் உலக பேசுறது நம்ம காது கொடுத்து கேட்டுன்னு வச்சுக்க நம்ம குடும்பம் கெட்டு குட்டுசாரா போகும். அதனால என்னை தொட்டு தாலி கட்டப்பதே உன் அண்ணன் என் மீது சந்தேகப்பட்டா, என்ன ஏதாச்சும் கேள்வி கேட்டா அவருக்கு தகுந்த பதிலை அளித்து நாங்க சந்தோஷம். நீ வேற நீ என் அண்ணனை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா என் அண்ணன் என் மீது வச்சு நம்பிக்கை விட உன் மீது அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்காரு. அண்ணி ஊர் உலகத்தை நினைச்சுதானே அச்சப்படுறாங்க இல்லையா? மற்றபடி எது கிடையாது. அண்ணி நான் பிறந்தல இருந்து தாய்முகத்தை பார்க்காது. நான் உங்களை தாயா பாக்குறேன். நீ என்ன மகனா தான் பேச பாக்குறீங்க. அண்ணி பேசுற விடுத்தல்ல. நீ என் மனசுல தவறான எண்ணம் கிடையாது, உன் மனசுல தவறான எண்ணம் கிடையாதுன்னா பெற்றெடுத்த தாயை நினைச்சு உன் மடி மீது படுத்து தவறு கிடையாது. நான் பாத்துக்கிறேன். என்ன நீ 93 வயசு ஆகுது கதை தெரியல சொல்றீங்க. இன்னும் 7 வயசு கூட்டிட்டு என்ன நீ இவ்வளவு வயசு ஆகுது கதையை தெரியல சொல்றீங்களே? எனக்கு கதைலாம் தெரியாது. ஆனா ஒரு விஷயம்ப்பா நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டீங்க? வருத்தப்படாத வாலிபர் சங்க படம் வந்து 8 வருஷ காலம் ஆகுதா? ஆமா. நான் பொண்ணா பிறந்தால சினிமா தியேட்டருக்கு போனது கிடையாது. சினிமா தியேட்டர் எப்படி இருக்கணும் தெரியாது. பொண்ணுகிட்ட ஆசைப்பட்டு என்னங்க நம்ம அரண்மனை வேலை செய்யறவங்க படம் பார்க்க போறாங்க. அதை பார்க்கறது எனக்கும் ஆசையா இருக்குது. என் கழுத்துல தாலி கட்டின நாள் முதல்ல
ஏன்னா ஒரு கோவில் குளத்துக்கு அழிச்சிட்டு போனது கிடையாது. வாங்க முதல் முறையா வாய் திறந்தும் கட்ட கேட்டு படம் போய் பாத்துட்டு வரலாம். படம் பார்த்து போலான்னு எங்க அண்ணனு கூப்பிட்டீங்க. அதுக்கு அவர் மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுறாரு. ஏன்னா இது வரைக்கும் என்ன சீல் ஒரு வார்த்தை கூட சொல்லாது. அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அவரு எந்த மூடுல இருந்தாருன்னே தெரியல. ஏன்னா அப்படியா பண்ண கேள்வி கேட்டாரு. அண்ணே உங்களை தவறா பேசுறா? என்ன பேசினாரு? அடிய மோகனா, உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? நம்ம 2 பேரும் மினிக்கு படத்துக்கு போயிட்டா அரண்மனை இருக்கிற வேலையெல்லாம் செத்து பண்ண கோத்தால் அடி செய்வா. படமாவது கிடமாவது அரண்மனை இருக்கிற வேலையை போய் மூடிக்கணும் செய்யிட்டாரு. அப்படி சொல்லிட்டாரு அண்ணி. அப்படின்னா எங்க அண்ணன் காட்டுல படத்தை சொன்னேன். படத்தை எங்க காட்டுல அந்த மனுஷன் போனது எங்க காட்டுல. அண்ணே நீ உண்மையை சொல்றது ரொம்ப பாவம் அண்ணி. அண்ணி பருத்து படம் வாலிப சக படம் 8 வருஷம் ஆகுது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்க வேண்டிய படம். அப்படியா? அதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னப்பா விஷயம்? அண்ணி அந்த படத்துல வர பாட்டுலாம் ரொம்ப நல்லா இருக்குது அண்ணி. ஏன்னா அந்த பாட்டுக்காகவே அந்த படத்தை பார்க்கலாம். அந்த படத்தை நான் 3 முறை பார்த்தேன் வெளிநாட்டுல. ஆமா. அடப்பாவி, கோடி கோடியா பணத்தை கொட்டி என் குழந்தை வெளிநாட்டுல போய் பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்தானா அரண்மனைக்கு பெருமை, உங்க ஒன்னங்காரனுக்கு பெருமை, அந்நியாகப்பட்ட எனக்கு பெருமைன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வரேன்னு சொன்னா அங்க வெளிநாட்டுல போய் சினிமா தியேட்டர் போய் போரிக்கு நின்று வந்தேன்னு சொல்றிய. நானா இருக்க வச்சு உன்னை சும்மா விடுறேன். இது மட்டும் ஒன்னங்க அது கெட்டிச்சு தோலை ஒரு சுப்பு கண்ட போட்டுருவாங்க கொடுங்க. படம் பார்த்துன்னு தான் சொன்னேன். சினிமா தேட்டரை பார்த்து சொன்னா அண்ணி அயல்நாட்டுல சினிமா தேட்டர் எந்த பக்கம் எனக்கு தெரியாது அண்ணி. அந்த படத்தை நான் செல்லுல பார்த்தேன். அடப்பாவி, 1 ரூபாவாடா 2 ரூபாவாடா 85,000 கொடுத்து ஐபோன் வாங்கி கொடுத்த ஆன்லைன் கிளாஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு நீ செல்லுல படம் பாத்துக்கிறேன்னு சொல்ற நியாயம் அதெல்லாம் தகுமா? அண்ணே ஆன்லைன் கிளாஸ் படிக்கணும் தான் வாங்கி கொடுத்தீங்க. 85,000 கொடுத்து எங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டு வாங்கி கொடுத்தீங்க. அதாவது ஆன்லைன் கிளாஸ்ல முடிச்சுட்டு அந்த படத்தை எப்ப பார்த்து தெரியுமா? நைட்ல 10 மணி பார்த்தேன். பயப்படுறீங்க? என்னது பயப்படுறா? 10 மணி தான் பார்த்தேன். அதுவே பயப்படுறா? 10 மணிக்கு படம் பாத்தியா? ஆமா 10 மணி தான் பார்த்தேன் நைட்ல. 10 மணிக்கு என்ன படம் போடுறாங்க? நீ சிரிக்கிறது பார்த்தா லைன்ல தாங்க இருப்பா எப்ப பார்த்தாலும். ஐயா ஐயா